நான் உங்களுக்கு சொல்றேன், தம் சகோதரனிடத்தில் கோபம் கொள்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். அதனால நீங்க உங்க காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது சகோதர சகோதரிகள் யாருக்காவது உங்க மேல மனஸ்தாபம் இருக்குன்னு நினைவு கூர்ந்தா அங்கேயே பலிபீடத்தின் முன்பாக உன் காணிக்கையை வச்சுட்டு போ. முதல்ல அவர்கிட்ட சமாதானமாகுங்க, அதுக்கு பிறகு உங்க காணிக்கையை செலுத்துங்க. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு கூறப்பட்டிருப்பத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், தீமை செய்கிறவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலது கண்ணத்துல அறைபவருக்கு உங்க மறு கண்ணத்தையும் நீங்க திருப்பி காட்டுங்க. ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்காடி உங்க வஸ்திரத்தை எடுத்துக்க விரும்பினா உங்க மேலுடையையும் அவர் எடுத்துக்க விட்டுங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாகன்னு சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி செஞ்சா நீங்க உங்க பரலோக தந்தையின் பிள்ளையா இருப்பீங்க. பரலோக தந்தை விரும்புறதும் அதுதான், நீங்க ஜெபம் பண்ண. உங்க சகோதரனோட கண்ணுல இருக்கிற துரும்ப நீங்க கூர்ந்து கவனிக்கிறது ஏன்? ஆனா உங்க கண்ணுல இருக்கிற மரக்கட்டையே கவனிக்காம இருக்கீங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்க தேவையை உங்க பிதா அறிந்திருக்காரு.